மத்திய பிரதேசத்தில் நதி இணைப்பு திட்டத்தை பிரதமர் ஆரம்பித்து வச்சுருக்காரு. அதாவது மத்திய பிரதேசத்தில் யமுனைன்னு ஒரு ஆறு ஓடுதுங்க. நல்லா பாருங்கள், யமுனை அப்படிங்கிறது ஒரு ஆறு மத்திய பிரதேசத்தில் ஓடுது. இந்த ஆறுக்கு நிறைய துணை ஆறுகள் இருக்குது. அதில் கென் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது, பெட்வா அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. இது ரெண்டுமே துணை ஆறு. இந்த ரெண்டு துணை ஆறையையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இப்போ பிரதமர் தொடங்கி வச்சுருக்காரு. நீங்கள் மேப்பில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் பாருங்கள், இந்த ப்ளூ கலராக இருக்குல்ல, இது யமுனை ஆறு. இதில் பெட்வாங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், அதாவது இந்த மஞ்சள் கலராக வருது இல்லைங்களா, இதுதான் பெட்வா. கென் அப்படிங்கிறது பச்சை கலராக வருது இல்லையா, இதுதான் கென். இந்த கென்வா அப்படிங்கிற நதியையும் பெட்வா அப்படிங்கிற நதியையும் இணைக்கிற திட்டத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 221 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கால்வாயை வெட்டி அப்படியே நீரை இணைக்க போகிறாங்க. 8 ஆண்டுக்குள்ளே இதை சேர்க்க பிளான் வச்சுருக்கிறாங்க. அதாவது 8 ஆண்டுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கேள்வி வரலாம் அப்படின்னா, கென் பெட்வா அப்படிங்கிறது எந்த நதியுடைய துணை ஆறு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்படி வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24 கொண்டாடப்படுது. எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. 1986 டிசம்பர் 24 அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. ஸோ அதை ஒவ்வொரு வருஷமும் தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடிட்டுருக்காங்க. தேசிய நுகர்வோர் தினம்ங்கிறது டிசம்பர் 24. அதுவே மார்ச் 15 அப்படிங்கிறது உலக நுகர்வோர் தினம். ரால்ஃப் நாடார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காருங்க. இவரை நுகர்வோர் இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தையார் ரால்ஃப் நாடார். தமிழ்நாடு அரசும் நுகர்வோருக்காக நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் அப்படிங்கிற மாதாந்திர புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, தேசிய நுகர்வோர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பெலாவி காங்கிரஸுடைய 100வது ஆண்டு விழாவை இப்போ கொண்டாடியிருக்காங்க. பெலாவி அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இடம். இந்த பெலாவிங்கிற இடத்துல 39வது காங்கிரஸுடைய வருடாந்திர கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு காந்தியடிகள் தலைமை வகிச்சிருக்காரு. இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்தியடிகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இந்திய தேசிய காங்கிரஸுடைய வருடாந்திர கூட்டத்துக்கு மட்டும் தலைவராக இருந்திருப்பார். அதுதான் பெலாவி காங்கிரஸ். ஸோ இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1924 டிசம்பர் 26 டிசம்பர் 27 இந்த தேதிகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 70,000 மக்கள் கலந்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கூட்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. திரு வாஜ்பாய் அவருடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்காங்க. வாஜ்பாய் அவர்கள் 3 முறை இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காரு. இவர் 1924 டிசம்பர் 25 மத்திய பிரதேசத்தில் இருக்கிற குவாலியர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய ஆட்சியை முழுமையாக கம்ப்ளீட் பண்ண காங்கிரஸ் அல்லாத ஒரே பிரதமர் இவர் தாங்க. அதாவது முதல் பிரதமர் இவர் தான். இவருக்கு 2015 பாரத ரத்னா விருது வழங்கினாங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் தேர்வில் எப்படி கேள்வி வரலான்னா, வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 2005 கொடுத்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக வெண்தலை கழுகை இப்போ அஃபிஷியலாக ஏற்றுக்கிட்டதாக நியூஸில் போட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய சின்னமாக இதை காட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவுடைய தேசிய பறவை இந்த கழுகான்னு கேட்டால் கிடையாது. 1782 அப்போதைய அமெரிக்க அரசு வெளியிட்ட அரசாங்க முத்திரைகளில் கழுகுடைய சிம்பல் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அமெரிக்காவுடைய தேசிய பறவை கழுகு கழுகுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே அந்த மாதிரி அறிவிக்காமையே இருந்திருக்காங்க. இப்போ தான் அமெரிக்க அதிபர் அதற்கான ஒப்புதலை கொடுத்துருக்காரு அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி தேர்வில் வரலாம்னா, அமெரிக்காவுடைய தேசிய பறவை என்ன அப்படின்னு கூட டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.